தமிழகத்தை பொறுத்தமட்டில் அங்கே மும்முனை போட்டி நிலவுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுதான் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக வளர்ந்து வரும் சக்தி என்ற நிலையில் தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பாக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் சுப்பிரமணியம் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரச்சாரம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். எங்களது கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை தலைவர்களும் ஆதரவை அளித்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, தேமுதிக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அது மட்டுமல்ல பல புரட்சி தலித் மக்கள் கட்சி, அகில இந்திய மருது பாண்டியர் பேரவை, லோக் ஜன் சக்தி போன்ற கட்சிகள் எல்லாம் கூட எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். தேமுதிக தலைவரை பார்த்துவிட்டு வந்துதான் எங்களது வேட்பு மனுவை நாங்கள் தாக்கல் செய்தோம். அங்கே தேமுதிக நிர்வாகிகள் அனைவருமே எங்கள் வேட்பாளரோடு சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே எங்களது பொதுச் செயலாளர் முதல் ஊழியர் நரேந்திரன் அவர்கள் முதல் ஊழியர் கூட்டத்திற்கு போகும் பொழுது அங்கே உள்ள தேமுதிக நிர்வாகிகள் சொன்னது, எங்களது கட்சியின் தலைவர் கேப்டன் அவர்கள் நம் கட்சி அங்கே போட்டியிடுவதைப் போலவே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரோடு இருந்து பணிபுரிய வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கிணங்க மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ உட்பட அத்தனை பேரும் உடனிருந்து தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் போட்டி போடுகிறோம். அவரை சந்தித்து விட்டு தான் அடுத்த நாள் அவரை சந்தித்து விட்டு தான் நாங்கள் எங்களது வேட்பாளரை அறிவித்தோம். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தான் பாரதிய ஜனதா கட்சி போட்டி போடுகிறது. எங்களது கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேருமே பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். எங்களது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எனது வேண்டுகோள், நாம் இன்று ஒரு ஆட்சி அதிகாரத்தை, ஒரு ஊழலை எதிர்த்து போராடும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அது அவர்களுக்கும் உணர்ந்ததுதான். நாங்கள் அனைவருமே உணர்ந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டோம். அதனால் நாங்கள் அனைவருமே ஒன்றாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் எங்களோடு இருக்கிறாரை தவிர நான் வேண்டுகோள் விடுக்கும் அளவிற்கெல்லாம் நாங்கள் இல்லை. எல்லோரும் சகோதரத்துவத்தோடு இந்த தேர்தலை ஒன்றாக நாங்கள் சந்திக்கிறோம். நடுநிலையோடு ஸ்ரீரங்கம் தேர்தல் நடைபெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கோரிக்கை மட்டுமல்ல, மக்கள் அத்தனை பேரின் கோரிக்கையும். ஏனென்றால் ஸ்ரீரங்கம் தேர்தல் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நடைபெறுகிறது. ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாத நிலையில் இந்த தேர்தல் வருகிறது. ஊழலுக்கு எதிராக நடைபெறும் இந்த தேர்தலில் ஊழல் எந்த விதத்திலும் தீர்ப்பை பாதித்துவிடக் கூடாது என்பதில் மக்கள் முதற்கொண்டு பத்திரிகை சகோதரர்கள் முதற்கொண்டு அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் குறியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். எல்லாவற்றிற்கும் மேலாக தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கை. ஆனால் அங்கே தமிழக அரசின் 27 அமைச்சர்கள் அங்கே குவிக்கப்பட்டு அத்தனை அமைச்சர்களின் அதிகாரமும் அங்கே அதிகாரிகளை மிரட்டுவதற்கு பயன்படுகிறது என்ற செய்தி நமக்கு உண்மையிலேயே வருத்தத்தை அளிக்கிறது. ஊழலுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தேர்தலில் மறுபடியும் ஊழல் தலைவிரித்து ஆடப்போகிறதோ என்ற ஒரு பயம் மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கையையும் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும், வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு தொலைநகல் வந்திருக்கிறது. அந்த தொலைநகல் மின்வாரிய துறையில் பணியாற்றும் பொறியாளர்கள் அத்தனை பேரும் இந்த தொலைநகலை எங்களுக்கு மட்டுமல்ல
தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பியிருக்கிறார்கள். இன்று காலை தான் அந்த தொலைநகல் வந்திருந்தது. அதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், மின்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் ஒவ்வொரு அதிகாரியையும் கூப்பிட்டு அவர்கள் பணிக்கு ஏற்றால் போல் அவர்கள் எந்த பணியில் இருக்கிறார்களோ அந்த பணிக்கு ஏற்றாற்போல் 10,000 கொடுக்க வேண்டும், 20,000 கொடுக்க வேண்டும், 30,000 கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு தொலைநகல் மூலம் வந்திருக்கிறது. நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நேர்மறையாக தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்று மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் அவர்களுக்கு வெளிவர முடியாத 2 ஆண்டு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் ஓட்டிற்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் நிலையில் இல்லை என்பது மட்டுமல்ல, அது எங்களது கொள்கைக்கே முரணானது என்பதையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறோம். ஏனென்றால் அங்கே இருந்துதான் இந்த ஓட்டிற்கு பணம் கொடுக்கும் நிலையில்தான் ஊழலின் ஊற்றுக்கண்ணே இருக்கிறது. ஊழலை எதிர்த்து போரிட வேண்டும் என்று நாங்கள் தமிழகத்தில் போரிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக சகோதரர் இளங்கோவன் அவர்களின் குற்றச்சாட்டை நான் வன்மையாக மறுக்கிறேன். அது மட்டுமல்ல, காங்கிரஸையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் போட்டி போடவில்லை. ஆனால் போட்டி போடாமல் எங்களது வேட்பாளர் மீது குறை சொல்வது, நாங்கள் பணம் கொடுக்கிறோம் என்று குறை சொல்வது என்பதையெல்லாம் முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் இளங்கோவன் அவர்கள் முதலில் உட்கட்சியில் உள்ள பிரச்சனைகளில் முதலில் பார்க்கட்டும், பின்பு அவர் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பேசட்டும்.